போராடி தடுத்து வச்சிருந்த அத்தனைக்கும் இழுத்து போட்டாப்ல. ஜல்ஜன் ஜீவன் திட்டம், ஜல் ஜீவன் ஒரு குடிநீர் திட்டம். ஒரு நாட்டு குடிமக்களுக்கு, வாக்கு செலுத்தின குடிமக்களுக்கு தண்ணி கூட கொடுக்க துப்பு இல்ல. பொலிவியால பெக்டல்னு ஒரு நிறுவனம், பெரிய கதை, படமா போட்டு போட்டு காட்டினேன். இத்தனை ஊடகம் இருக்கு, ஒருத்தம் போட்டு காட்டல. என்னென்னமோ சொல்றான்டா அந்த பாருங்கடான்ட்டு. போறார், வாரார், திரும்புறார், உட்கார்றாரு. அவன் ஊடகத்தை மயிரள கூட மதிக்கிறது இல்ல, அவன் திரும்பி கூட பாக்குறது இல்ல. இவங்க ஐயோ போய்கிட்டு இருக்காரு, வந்துகிட்டு இருக்காரு. நம்ம மாண்போட மதிப்போம், நம்மள மதிக்கிறது இல்ல. ஊடக தீண்டாமை. நம்ம ரொம்ப தாழ்த்தப்பட்டவன் அவங்க பார்வையில், தீண்டத்தகாதவன் நாம். நீ என்னடா என்னைய ஒதுக்குறது தீண்டத, நான் உன்னை திரும்பி கூட பார்க்கல. போட்டா போடு, போல நீ என்ன செய்தி போடுவ, நீ என்னை காட்டுவாயின்னு கட்சி ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறியா? நீங்க எல்லாம் பேசி என்னை வளர்ப்பீங்கன்னு கட்சி ஆரம்பிக்க நினைக்கிறேன். நான் செய்ய வந்தது தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் அல்ல, மக்கள் அரசியல். நான் செய்ய வந்தது செய்தி அரசியல், விளம்பர அரசியல் அல்ல, சேவை அரசியல், செயல் அரசியல். நெருப்பு சொல்றான் அவன், நெருப்பு சுடும், நெருப்பு சுடும், நெருப்பு சுடும். ஓராண்டு படம் நடத்தலாலும் பயனில்லை. தொடுன்னு சொல்லு, தொடுவான். அதுக்கப்புறம் நீர் அவன் சொல்லுவான், நெருப்பு சுடும், நெருப்பு சுடும், நெருப்பு சுடும். இப்ப சொன்னேன், அவன் கேட்கல, தொட்டான். இப்ப பேசுவான் 6 மாசம் கழிச்சு, நெருப்பு சுடும், நெருப்பு சுடும், நெருப்பு சுடும். நீ பாரு, ஒரே ஒரு தடவை திருச்சியில ஒரு வாரத்துல போராட்டம், செவிலியர்லாம் சிமான்னா வான்னு கீழே ஒருத்தன் போடுறான், வருவார் உனக்கு வா, கீழே போடுறான் வருவாரு. அண்ணே அண்ணே, இவங்க கண்ணீரை பார்த்து நீ போய் நின்றாத, தயவு செய்து பேசாம நிம்மதியா வீட்டுல இரு. ஐ எம் வெரி சாரி, நான் வரல, நான் கோவிச்சுக்கிட்டேன். நங்கடா உங்க பிரச்சனை, பாடா. அவர் அதை சொல்றாரு, அவர் ஆகாத சொல்றாரு. கப்பர் டே, சீனால ஒரு முதலாளி என்கிட்ட 3000 ஆடு இருக்கு, மேய்க்க வரவனுக்கு 1 லட்சம் சம்பளம்ட்டான். பல ஆயிரக்கணக்கான பேர் போய் நிக்கிறான், படிச்சவன் முறான். இல்ல தந்தி டிவின்னு ஒண்ணு இருக்குல்ல, முந்திக்கிட்டு செய்தி சொல்ற ஒரு டிவி, உண்மையும் நேர்மையும் தவிர எதையும் சொல்லாதது, அப்படி ஒரு தொலைக்காட்சி. அது அந்த தொலைக்காட்சி தேநீர் நேரம், டீ டைம் அப்படின்னு வச்சிருக்கு. அதுல பேசுது, சீனாவிலே ஆடு மேய்க்கவருக்கு 1 லட்சம். சீனா சொன்னா ரசிக்கு, அதே சீமான் சொன்னா சிரிக்கு. இவங்களுக்கு நோய்டா, இவங்களுக்கு நோய். பிரதமர் எந்த ஊருக்கு போனாலும் தற்சார்பு பொருளாதாரம், தற்சார்பு பொருளாதாரம், தற்சார்பு பொருளாதாரம். மூவ் ஃபார்வர்ட் ஆர்கானிக் ஃபார்மிங். இத்தனை ஊடகம் இருக்குடா இந்தியா முழுக்க. ஒருத்த மூவ் ஃபார்வர்ட் ஆர்கானிக் ஃபார்மிங் ஒருத்த எடுத்து விவாதிச்சிருக்கானா? இல்ல இல்ல. அவன் அங்க போறான், இங்க போறான், ஆரம்பிக்கிறார், குச்சியை வண்டிட்டார், கட்சி ஆரம்பிச்சிட்டார், இந்த நின்ட்டார், அந்த போயிட்டார். இது ஒரு கூட்டம்டாது. ஏன் அதை பேச பிரதமர் எதுக்கு இங்க தற்சார்பு இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு போகணும்? அம்பானி இயற்கை எரிகாற்றுக்கு போறேன். ஏன் இயற்கை எரிகாற்றுக்கு போறேன்? இயற்கை எரிகாற்று எங்க இருந்து எடுப்பார்? கேளு, ஒரு விவாதத்துல கேளு கேளு. ஏன்னா இங்க எரிகாற்றுக்கு கச்சா பொருள், மூலப்பொருள் பிரச்சனை இருக்கு, வார் வருது. இப்ப தற்சார்புக்கு வரணும். அம்பானி சொல்றாப்ல, சொல்றாருல்ல, நான் இயற்கை எரிகாற்றுக்கு போறேன். அதை நாங்க தமிழ்ல உயிர் வழிங்கிறோம், நீங்க பயோகேஸ்ங்கிறீங்க, நாங்க உயிர் வழிங்கிறோம். இயற்கை எரிகாற்று எங்க இருந்து எடுப்ப? எங்க இருந்து எடுப்ப? என் மாட்டு சாணி தாண்டா அந்த நக்கனு, நீ என் மாட்டு சாணி தான் வரும். அத நான் சொன்னா வலிக்குது, நான் சொன்னா வலிக்குது. சரி, இந்திய அரசு கழுத வழக்கு 50 லட்சம் மானியம் கொடுக்குது, அதை ஒரு தடவை போடு. உனக்கு நோய்டா.